Dear students, welcome back to our channel. Iniki 12th Maths Unit 1 application of matrix and determinant example 1.23 பார்க்கலாம். Solve the following system of equation using the matrix method. 2x1 ஒரு 3 equations கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தது தான். சேம் அதே மாதிரி இங்கே 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. போன எக்ஸாம்பிள் வந்து 2 வேரியபிள்ஸ் பார்த்துப்போம். ஸோ இங்கே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். எக்ஸோட அதாவது இங்கே எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, x1 x2 x3. ஸோ அதோட கோஎஃபிஷியன்ஸ் என்னென்ன வருதோ அதுதான் ஏவோட மேட்ரிக்ஸ் எழுதணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்து இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன வேரியபிளுக்கு x1 x2 x3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பி வந்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர்ஸ் 5 -4 3. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஃபார்முலா என்னன்னு தெரியும். யூஸிங் த இன்வர்ஷன் மெத்தடுக்கு வந்து x = a இன்வர்ஸ் ஆஃப் b அப்படின்னு தெரியும். ஸோ a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்மளால் a இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் a = இதுவும் நம்ம ஆல்ரெடி 3x3 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மெண்ட் எப்படி எடுக்கணுன்ட்டு எக்ஸசைஸில் பார்த்துருப்போம். எக்ஸசைஸ் 1.1 பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே ஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? இந்த 2 வச்சுட்டு இது பண்ணால் இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி போடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து -3 செகண்ட் நம்பர்ஸ் வரும்போது -3 போட்டோம்னா இதுவும் வந்து மூடிட்டு இது போடணும். நெக்ஸ்ட்டு தேர்டு +3 வச்சுட்டு அதே மாதிரி நம்ம இதை வந்து இது பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நம்ம இது பண்ணோம். ஓகேவா? ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அதே மாதிரி. அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன அப்படின்னா m11 -m12 m13 -m21 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். m11 அப்படின்றது இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் நெக்லெக்ட் பண்ணால் நமக்கு என்ன இருக்கோ அதுக்கு டிட்டர்மெண்ட் அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் m11. அதே மாதிரி செகண்ட் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு, ஓகேவா, ஃபஸ்ட்டு ரோ செகண்டு காலம் அது இது பண்ணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம் அதுதான் இந்த 3 நான் மல்டிப்ளை பண்ணி இங்கே சைடில் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? ஸோ m11 m12 m13 அது எல்லாமே நான் போட்டிருக்கேன் தெளிவாக. ஸோ இதுதான் வந்து நான் இங்கே இதெல்லாம் கண்டுபிடிச்சி டைரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கேன் அதோட வேல்யூ. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்னென்னா அதாவது ரோவை காலமாகவும் காலம் வந்து ரோவாகவும் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அது கண்டுபிடிச்சா அதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து a இன்வர்ஸ் = 1/(determinant of a) × அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ என்ன கிடச்சிதுன்னா 14 கிடச்சிது. அதுக்கு அடுத்து இது. ஓகே. ஸோ அப்ளைங் த ஃபார்முலா x = a இன்வர்ஸ் ஆஃப் b. ஸோ x வந்து x1 x2 x3 = a இன்வர்ஸ் வந்து 1/40 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் பியோட வேல்யூ எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்து வந்து 1/40 இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து மல்டிப்ளிகேஷன். இந்த ரோ இந்த காலம் அதே மாதிரி இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ இந்த காலம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே ஆன்சர் கிடைக்குது பாருங்கள். 40 80 -40 அப்படின்னு கிடைக்குது. இந்த 40 உள்ளே கொண்டு போகிறோம். உள்ளே கொண்டு போனால் டிவைட் ஆகும். 40 டிவைட் ஆனால் 1, 80 டிவைட் ஆனால் 2, அதுக்கடுத்து 40 1 -1 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால. ஸோ x1 x2 x3 வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.